திரச்சி மீன் குழம்பு தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், இப்போ கடுகு பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது கடுகு வெந்தயம் வந்து பொரிஞ்சிருச்சு. ஒரு அரை மூடி தேங்காய் துருவி போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஜீரகம். இதை கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் தனியாத்தூள். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தீயை எப்போவுமே சிம்மில் வச்சு மசாலா வரைங்க. இந்த மசாலாலாம் போட்டு வதக்கும்போது தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கிங்க. அப்போ தான் அந்த கறிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது மசாலா நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நைஸாக அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். அதில் அந்த லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இதில் ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்துருச்சு. மீன் ஆட் பண்ணிக்கலாம். திரச்சி மீன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது கறி வெந்துருச்சு. நான் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளிச்சு இதில் கொட்டிக்கலாம். இப்போ கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.